ஃபுல் ரீஸ்டோர் பண்ணி ஃபேஸ் லிஃப்ட் பண்ணி ஒயிட் கலர்லாம் வண்டி மாசாக நம்ம ஃப்ரெண்டில் நிற்கிது. 18-19 மாடல் வாங்கினா என்ன கண்டிஷனில் இருக்குமோ அதுக்கு ஈக்குவலான கண்டிஷன் இந்த வண்டியில் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இல்லை ஏகப்பட்ட ஐட்டம் புதுசாக போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் ரீஸ்டோர் பண்ணி கம்மியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிடான் காரோட சீட்டை உங்களுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டிருக்காங்க. உங்களுக்கு அதனால் உங்களுக்கு கம்ஃபர்ட் நல்லாவே இருக்கும். ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு செலவு பண்ணி வச்சுருக்காங்க. கம்ப்ளீட்டாக ரீஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அது எந்த ஒரு தட்டு முட்டி எதுவுமே படாத வண்டி. இன்னும் அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த சைடு அந்த ஒரிஜினாலிட்டியை பாருங்கள். எந்த ஒரு சின்ன ஒரு டெண்டு எதுவுமே கிடையாது. அந்த ஒர்க்கே பண்ணலை இன்னும். பொலிரோவில் ஃபேமஸான டிஏ இன்ஜின் பெருசாக உங்களுக்கு எந்த ஒரு வேலையுமே உங்களுக்கு வராது. நீங்கள் நார்மலாக உங்களுக்கு ஆயில் சேஞ்ச் மட்டும் பண்ணிட்டு அப்படியே ஓட்டிகிட்டே இருக்க வேண்டிய இன்ஜினில் கையை வைக்க தேவையில்லை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஹெச் ராயல் கார்ஸ். இன்னைக்கு நம்ம சீப் நம்பர்ஸில் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு மஹிந்திரா பொலிரோ. நம்ம இது மாதிரி லோ பட்ஜெட்டில் நீட் அண்ட் குவாலிட்டியாக நிறைய வண்டி போட்டுட்டு இருக்கோம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சர்வீஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பக்கத்தில் மார்த்தாண்டா அப்புறம் சென்னை 2 இடத்துல பண்ணிட்டு இருக்கோம். வாங்க இப்போ வண்டியோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மறுபடியும் நிறைய பேர் கேட்டிருந்தா அதே மஹிந்திரா பொலிரோ இறங்கிருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரீஸ்டோர் பண்ணி ஃபேஸ் லிஃப்ட் பண்ணி ஒயிட் கலர்லாம் வண்டி மாசாக நம்ம ஃப்ரெண்டில் நிற்கிது. வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2008 மாடல். வண்டி மொத்தம் 2 ஓனர் 1,55,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது. உங்களுக்கு எஃப்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் புது எஃப்சி 2029 லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. 1 வருஷம் புது இன்சூரன்ஸ் இருக்குது. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டீரிங் இருக்குது, ஏசி இருக்குது, மியூசிக் சிஸ்டம் இருக்குது, சென்ட்ரல் லாக் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு புதுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது டயர், லெதர் சீட் கவர், புது பேட்டரி போட்டுருக்காங்க. இந்த வண்டியில் ஏகப்பட்ட ஐட்டம் புதுசாக போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் ரீஸ்டோர் பண்ணி கம்ப்ளீட்டாக A to Z எல்லா ஒர்க்குமே உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் லிஃப்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு 8-9 லட்ச ரூபா கொடுத்து உங்களுக்கு 18-19 மாடல் வாங்கினா என்ன கண்டிஷனில் இருக்குமோ அதுக்கு ஈக்குவலான கண்டிஷன் இந்த வண்டியில் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அது மாதிரி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி வண்டியில் டெண்டு ஸ்க்ராட்ச் டிங்கரிங் ஒர்க் நீங்கள் எதுவுமே கிடையாது. வண்டி எடுத்து நீங்கள் டேரக்டாக ஓட்டுற கண்டிஷனில் தான் இருக்குது. இன்ஜினில் ஆயில் லீக் ஸ்மோக்னு எதுவும் இல்லாமல் எடுத்து நீங்கள் டேரக்டாக ஓட்டுற கண்டிஷனில் தான் இருக்க போகுது. ஃப்ரண்ட் இன்டீரியர்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட்லியான சீட் கவர் போட்டிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேர் உட்கார மாதிரி சீட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் உங்களுக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 7 சீட்டர் வண்டி. எல்லா டோர் பேடும் உங்களுக்கு புதுசாக போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட் டேஷ்போர்டோட கண்டிஷனில் எல்லாமே லைவாக பார்த்துக்கோங்க. எல்லாமே நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்குது. எந்த ஒரு ஃபேடு எதுவும் இல்லாமல் எல்லாமே நீட்டாக இருக்குது. ஏசியில் நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. A to Z எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன். எடுத்து நீங்கள் டேரக்டாக ஓட்டுற கண்டிஷனில் தான் இந்த வண்டியை கொடுக்க போகிறோம். ஃப்ரண்ட் டிரைவர் சீட்டில் என்ன கண்டிஷன் இருக்குது பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட் டிரைவர் சீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிடான் காரோட சீட்டை உங்களுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டிருக்காங்க. உங்களுக்கு அதனால் உங்களுக்கு கம்ஃபர்ட் நல்லாவே இருக்கும். டேஷ்போர்டோட கண்டிஷனில் எல்லாமே நீட்டாக இருக்குது. எந்த ஒரு ஸ்க்ராட்ச் எதுவும் இல்லாமல் நீட்டாக குவாலிட்டியாக நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இது மாதிரி வண்டியெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. டயர் கண்டிஷன் உங்களுக்கு லைவாக பார்த்துக்கோங்க. எல்லா டயருமே உங்களுக்கு புது டயரை கிடக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு செலவு பண்ணி வச்சுருக்காங்க. கம்ப்ளீட்டாக ரீஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அது என்னெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு காட்டித்தரேன். என்னெல்லாம் புதுசாக இந்த வண்டியில் போட்டிருக்காங்க நான் உங்களுக்கு காட்டித்தரேன். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் கிரில் உங்களுக்கு புதுசாக போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டயர் உங்களுக்கு 4 டயர் புதுசு போட்டிருக்காங்க. வீல் கப்பு புதுசாக போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர் வைசர் புதுசாக போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர் பேடு புதுசாக போட்டிருக்காங்க. காஸ்ட்லியான லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. அதுக்கு மேட்சிங்கான ஒரு ஸ்டியரிங் கவர் போட்டிருக்காங்க. அப்படியே நீங்கள் வந்து பின்னாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெயில் லைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக போட்டிருக்காங்க. டெயில் லைட்டு உள்ளே இருக்குது LED எல்லாமே உங்களுக்கு புதுசு. அதுவும் உங்களுக்கு யூனிக்கான ஒரு லைட்டு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்னி கவர் உங்களுக்கு புதுசாக போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் பாடி பெயிண்டிங், ஃபுல் பாடி பெயிண்டிங், இந்த பாடி ஸ்டிக்கர் எல்லாமே புதுசு. அது போக உங்களுக்கு 4 சஸ்பென்ஷன் புதுசு. சஸ்பென்ஷனை சுற்றிருக்க எல்லா புஷ்ஷுமே உங்களுக்கு புதுசு. லோவர் ஆம் புஷ், உங்களுக்கு பால் ஜாயின் புஷ், ஏகப்பட்ட புஷ் உங்களுக்கு மாற்றிருக்காங்க. அந்த ஏசியில் இருக்க ஒரு சில பார்ட்ஸும் உங்களுக்கு புதுசாக போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புது எஃப்சி, புது இன்சூரன்ஸு எல்லாமே இந்த வண்டியில் A to Z ஒரு கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு ரீஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க வண்டி. அப்படியே வண்டியோட ஒரிஜினாலிட்டியை பாருங்கள். அந்த கம்பெனி பஞ்சிங் எல்லாம் அப்படியே இன்னும் உங்களுக்கு இருக்கும். கம்பெனியோட சீலு, கம்பெனியோட பஞ்சிங்கு எல்லாமே இன்னும் ஒரிஜினலாக இருக்கும். அந்த ரெஸ்ட்டு எதுவுமே ஏற விடாமல், அந்த ஒர்க் எதுவுமே பண்ணாமல் இன்னும் ஒரிஜினாலிட்டியாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கம்பெனியோட அந்த ஹோல் எல்லாம் பாருங்கள். எல்லாமே ஒரிஜினல் கம்பெனியோடது. எல்லாமே பஞ்சிங் எல்லாமே வண்டி சுற்றி எல்லா பஞ்சிங்குமே உங்களுக்கு இன்னும் அப்படியே இருக்கும். எந்த ஒரு தட்டு முட்டி எதுவுமே படாத வண்டி. இன்னும் அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த சைடு அந்த ஒரிஜினாலிட்டியை பாருங்கள். எந்த ஒரு சின்ன ஒரு டெண்டு எதுவுமே கிடையாது. அந்த ஒர்க்கே பண்ணலை இன்னும். அப்படி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிற வண்டி. இது மாதிரி வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் வீடியோ பார்த்துடலாம். டெஸ்ட் ட்ரைவ் எல்லாம் ஓட்டுறதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஏ டு செட் எல்லா ஒர்க்குமே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கனால வண்டி ஓட்டுறதுக்கு அப்படி லேட்டஸ்ட் வண்டி ஓட்டுறது மாதிரியே இருக்குது. எந்த ஒரு ஒர்க்குமே இல்லை. ஏசிலாம் நல்ல கூலிங்லேயே இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிஏ இன்ஜின். பொலிரோவில் ஃபேமஸான டிஏ இன்ஜின். பெருசாக உங்களுக்கு எந்த ஒரு வேலையுமே உங்களுக்கு வராது. நீங்கள் நார்மலாக உங்களுக்கு ஆயில் சேஞ்ச் மட்டும் பண்ணிட்டு அப்படியே ஓட்டிகிட்டே இருக்க வேண்டிய, இன்ஜினில் கையை வைக்க தேவையில்லை. ஏசியில் நல்ல ஒரு கூலிங்கில் இருக்குது. எடுக்கிறவங்களுக்கு எடுத்து நீங்கள் டேட்டா ஓட்டுற கண்டிஷன் அதுக்கு ஒரு பைசா செலவு இல்லை. கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு ஃபுல் ரீஸ்டோரேஷனே உங்களுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூ, இந்த வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் வீடியோலாம் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம வண்டியோட கண்டிஷனில் உங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த சூப்பரான மஹிந்திரா பொலிரோட பட்ஜெட் என்ன பார்த்துக்கலாம். இந்த சூப்பரான மஹிந்திரா பொலிரோ 2008 2 ஓனர் 1,55,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது. 5 வருஷம் எஃப்சி, புது இன்சூரன்ஸ் எல்லாமே போட்டு கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு ஃபுல் ரீஸ்டோரேஷன் பண்ணி எடுக்கிறவங்களுக்கு டேட்டா எடுத்து நீங்கள் டேட்டா ஓட்டுற கண்டிஷனில் இருக்கிற இந்த சூப்பரான மஹிந்திரா பொலிரோ நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4,75,000 மட்டும். அது மற்றவங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4,75,000 இல்லை, 4,50,000 இல்லை, 4,4 லட்சம் இல்லை, 4 லட்சம் இல்லை, 4 லட்சத்தையும் உடச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 390 380 ஃபைனலாக இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா 3,75,000 கொடுத்துடலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம சிஹெச் ராயல் காரோட ஃபாலோவராக இருந்தீங்கன்னா அந்த வண்டியை ஒரு மறுபடியும் உங்களுக்கு ஒரு 10,000 டிஸ்கவுண்ட் பண்ணி இந்த வண்டியை ஃபைனலாக ஒரு 3,65,000 இந்த வண்டியை கொடுத்துடலாம். வெரி ஃபைனலாக 3,65,000 இந்த வண்டியை கொடுத்துடலாம். கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய்க்கு ரீஸ்டோரேஷனே பண்ணி வச்சிருக்காங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது மாதிரி வண்டியெல்லாம் மறுபடியும் எப்போ வரும்னு எங்களுக்கே தெரியாது. ஏன்னா ஒரே வண்டி தான் இருக்குது. நீ எப்போ இந்த மாதிரி எல்லாம் கண்டிஷனான வண்டியெல்லாம் எப்போ வரும்னு எங்களுக்கே தெரியாது. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வண்டியோட லொக்கேஷன் என்ன பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பக்கத்தில் மார்த்தாண்டத்தில் தான் இந்த வண்டி அவைலபிளாக இருக்குது. நம்ம சிஹெச் ராயல் கார்ஸ் மார்த்தாண்டம் பிரான்ச்சில் தான் இந்த வண்டி அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ஆனீங்கன்னா ஃபாஸ்ட்டாக கால் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக வாங்க. ஃபாஸ்ட்டாக வந்தால் மட்டும் தான் இந்த வண்டி கிடைக்கும். இல்லைன்னா வண்டி சோல்ட் அவுட் ஆயிரும். அப்படியே இந்த வண்டி பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம சிஹெச் ராயல் காரோட சர்வீஸ் பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் போடுங்க. நம்ம சர்வீஸில் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்குள்ளே பாருங்கள். நம்ம என்னென்ன மாடல் என்னென்ன கண்டிஷனில் என்னென்ன ரேட்டில் கொடுத்துருக்கோன்னு செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம இது மாதிரி லோ பட்ஜெட் ரீஸ்டோர் பண்ண வண்டி, ஆல்ட்ரேஷன் பண்ண வண்டி, இது மாதிரி லோ பட்ஜெட்டில் டீலர் ப்ரைஸ்லாம் நிறைய வண்டி போட்டுருக்கு. நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.